ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி வைவஸ்வத மனுவோட வம்சத்தை வர்ணிச்சார். தொடர்ந்து மகரிஷி சொல்றார், பரீட்சித், இனி பரம பாவனமான சந்திர வம்சத்தை சொல்றேன், கேள். இந்த வம்சத்துல தான் பெரும் கீர்த்தியாளர்களான புரூரவஸ் முதலான அரசர்களோட பெருமைகள் சொல்லப்படுது. பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரக்கணக்கான தலைகள் கொண்ட விராட் ஸ்வரூபன். அவனோட நாபிங்கிற தடாகத்தில் தோன்றின கமலத்தில் தான் பிரம்மதேவர் தோன்றினார். அவரோட திருமகன் அத்ரி மகரிஷி. தகப்பனாரை மாதிரியே சிறந்த குணவான். அத்ரி மகரிஷியோட கண்களில் இருந்து தோன்றினவன் சந்திரதேவன், அமுதமயமானவன். அவனை பிரம்மதேவர் அந்தணர்கள், மூலிகைகள் மற்றும் நட்சத்திரங்களுக்கு தலைவராக நியமித்தார். சந்திரன் 3 லோகங்களையும் ஜெயிச்சு ராஜசூய வேள்வி செஞ்சான். இதனால் செருக்கடைஞ்ச அவன் தேவகுருவான வியாழ பகவானோட மனைவி தாராவை பலாத்காரமாக கவர்ந்துட்டு போனான். தேவகுருவான ப்ரஹஸ்பதி பல முறை வேண்டியும் செருக்கு மிகுந்த சந்திரன் அவளை விடலை. தேவகுருவான வியாழ பகவான் கிட்ட கொண்ட பகையால் அசுரகுரு சுக்ராச்சாரியார் அசுரர்களோட சந்திரன் பக்கம் சேர்ந்துகிட்டார். குருவான அங்கீரச முனிவரோட புதல்வனாச்சிங்கிற அன்பினால பரமசிவன் தன் பூதகணங்களோட வியாழ பகவானை ஆதரிச்சார். தேவேந்திரன் அத்தனை தேவர்களோடையும் குருவான வியாழ பகவான் பக்கம் சேர்ந்துகிட்டான். இப்படி தாராதேவியின் காரணமாக தேவர்களையும் அசுரர்களையும் அழிச்சு ஒழிக்கிற பெரும் போர் மூண்டது. அப்போ அங்கீரச முனிவர் பிரம்மதேவர்கிட்ட போய் போரை நிறுத்தச் சொல்லணும்னு வேண்டினார். பிரம்மதேவரும் சந்திரனை அழைச்சு மிரட்டி தாரையை வியாழ பகவான் கிட்ட ஒப்படைக்க வச்சார். தாரை கர்ப்பவதியாக இருக்கிறதை அறிஞ்ச குரு பகவான், கருவை உடனே கலைச்சிடு, பயப்படாத, நானும் மக்கட்பேரை விரும்பி இருக்கிறதால உன்னை எரிச்சு சாம்பலாக்க மாட்டேன். நீயோ பெண், ஆணோட வலிமையை எதிர்க்க முடியாதவ, அதனால் உன்கிட்ட தவறில்லைன்னு நான் அறிவேன்னு சொன்னார். இதை கேட்ட தாராதேவி வெட்கி தலை குனிஞ்சா. இருந்தாலும் கருவை கலைக்கலை. அவ பொன் மாதிரி ஒளிரக்கூடிய ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தா. அந்த குழந்தைகிட்ட குரு பகவானும் சந்திரனும் ஒரே மாதிரி அன்பு வச்சாங்க. 2 பேரும் இது என்னோட குழந்தை, உன்னோடது இல்லைன்னு உறக்கச் சொல்லி சண்டையும் போட்டுக்கிட்டாங்க. இதை பார்த்த தேவர்களும் ரிஷிகளும் இது யாரோட குழந்தைன்னு வினவினாங்க. ஆனால் வெட்கத்தினால தாரை பதில் எதுவும் சொல்லலை. அப்போ பிரம்மதேவர் அவளை தனிமையில் அழைச்சி சமாதானப்படுத்தி கேட்க, தாரையும் இது சந்திரனோட குழந்தைன்னு சொன்னான். அதனால் சந்திரன் அந்த குழந்தையை தன்னோட மகனாக ஏற்றுக்கிட்டான். பிரம்மதேவர் அந்த குழந்தையோட ஆழ்ந்த அறிவை பார்த்து அதுக்கு புதன்னு பெயர் சூட்டினார். புதனுக்கு இளைக்கிட்ட புரூரவஸ் பிறந்தான். இதை பற்றித்தான் உனக்கு முதலையே சொன்னேனே. இந்திரனோட அவையில் ஒரு நாள் நாரத மகரிஷி இந்த புரூரவஸோட அழகு, நற்குணங்கள், நல்லொழுக்கம், வள்ளல் தன்மை, செல்வச் செழிப்பு, பராக்கிரமம் பற்றியெல்லாம் சொல்ல அதை கேட்ட தேவமாது ஊர்வசி காம நம்புகளுக்கு இரையாகி அந்த புரூரவஸ் பக்கம் இணைஞ்சா. மித்ராவருண தேவர்களோட சாபத்தினால அவ மனிதலோகத்துக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. தெய்வ பெண்ணான ஊர்வசியை பார்த்த புரூரவஸோட கண்கள் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அவன் ஊர்வசி கிட்ட அவங்க 2 பேரோட காதலும் இன்பமும் பல ஆண்டுகள் இனிது தொடரணும்னு வேண்டினான். அதுக்கு ஊர்வசியும் தன்னோட 2 ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றி தரணும்னும் தனக்கு நெய்தான் உணவுன்னும் குறிப்பிட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவனை திகம்பரனா தன் பார்க்கும்படி நேரக்கூடாதுன்னும் நிபந்தனை விதிச்சா. புரூரவஸும் அவளோட நிபந்தனைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டான். பல ஆண்டுகள் தன்னையே மறந்து மகிழ்ச்சியாக கழிச்சான். ஊர்வசி இல்லாமல் தேவசபையே கலை எழுந்துட்டு தான் நினைச்ச இந்திரன் அவளை தேடி அழைச்சிட்டு வர கந்தர்வர்களை ஏவினான்.
அவங்களும் இருள் சூழ்ந்த நடு இரவில் புரூரவஸோட அரண்மனைக்கு வந்து ஊர்வசி மன்னர்கிட்ட கொடுத்திருந்த 2 ஆட்டுக்குட்டிகளையும் கவர்ந்துட்டு போனாங்க. இப்படி அவங்க கவர்ந்துட்டு போகிறப்ப அந்த 2 ஆட்டுக்குட்டிகளும் கத்திச்சு. அதை கேட்டு பெற்ற குழந்தைகள் மாதிரி அந்த ஆட்டுக்குட்டிகள் கிட்ட அன்பு செலுத்தின ஊர்வசி, என்னோட ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்ற முடியாத இவர் உண்மையிலேயே ஆண்மகன்தானா? இப்படி கேட்டு சொல் அம்புகளால் தாக்கினான். இப்படி சொல் அம்புகளால் தாக்கப்பட்ட புரூரவஸ் கூர்மையான அங்குசத்தால் குத்தப்பட்ட யானை மாதிரி கடும் கோபம் கொண்டு கையில் வாளேந்தி திகம்பரனாவே திருடர்களை துரத்திட்டு போனான். கந்தர்வர்களோ 2 ஆட்டுக்குட்டிகளையும் அங்கேயே விட்டுட்டு மின்னல் மாதிரியான ஒளியோட நின்னாங்க. அந்த வெளிச்சத்தில் ஆட்டுக்குட்டிகளை எடுத்துட்டு வர்ற தன்னோட கணவனை திகம்பரனா பார்த்த ஊர்வசி தான் செய்துகிட்ட ஒப்பந்தத்தின்படி அவனை உதறிட்டு விண்ணுலகம் போனான். பள்ளி அறையில் தன் மனைவி ஊர்வசி இல்லாததை பார்த்து மனம் கலங்கின மன்னன் புரூரவஸ் தன்னிலை மறந்து பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி பூமி எங்கேயும் சுற்றி அலைஞ்சான். ஒரு நாள் குருக்ஷேத்திரத்தில் இருக்கிற சரஸ்வதி நதிக்கரையில் ஊர்வசியையும் அவளோட 5 தோழிகளையும் பார்த்தான். புரூரவஸ் தன்னை விட்டு செல்லக்கூடாதுன்னும் இல்லைன்னா தன்னோட உயிர் பிரிஞ்சிடணும் வேண்டினான். அதனால் ஊர்வசி ஒவ்வொரு வருடம் முடிவிலையும் ஒரே ஒரு இரவு மட்டும் அவனோட இருக்க சம்மதிச்சான். அதனால் அவனுக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்க போகிறதா சொன்னான். இதை கேட்ட மன்னன் தன்னோட மனைவி கருவுற்றிருக்கிறதை அறிஞ்சு தன்னோட தலைநகருக்கு திரும்பினான். 1 வருடம் கழித்து அங்கே போய் பார்க்கிறப்ப ஊர்வசி வீரம் மிகுந்த அழகான ஒரு ஆண்மகவோடு இருக்கிறதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அன்றைக்கு இரவு அவளோட மகிழ்ச்சியாக இருந்தான். பொழுது புலர்ந்ததும் அவள் அவனை திறந்துட்டு போக முனைஞ்சான். அவன் வருத்தப்பட அதுக்கு ஊர்வசி, நீங்கள் இந்த கந்தர்வர்களை துதிச்சு போற்றுங்க, அவங்க நினைச்சா என்னை தங்களுக்கு தர முடியும்னு சொன்னான். பரீட்சித் இதை கேட்ட மன்னனும் அப்படியே துதிக்க மகிழ்ச்சி அடைஞ்ச கந்தர்வர்கள் அவங்கிட்ட அக்னியை வச்சு ஆகுதி செய்கிற ஒரு பாத்திரத்தை கொடுத்தாங்க. இந்த அக்னியால் வைதிக கர்மாக்களை செஞ்சால் அதன் பயனா ஊர்வசியை பெறலாம்னு சொன்னாங்க. புரூரவஸோ அந்த பாத்திரத்தையே ஊர்வசியாக நினச்சிக்கிட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டே காடுகள் தோறும் அலைஞ்சான். அப்புறம் நாட்கள் உருண்டோட இது ஊர்வசி இல்லை, அக்னியில் ஆகுதி கொடுக்குற பாத்திரம்னு அறிஞ்சிக்கிட்டான். அதனால் அந்த பாத்திரத்தை வனத்திலேயே தூக்கி எறிஞ்சிட்டு நாடு திரும்பினான். ஊர்வசியே தியானிச்சுட்டு இருக்கிற அவனோட மனசில் திரேதாயுக தொடக்கத்தில் கர்மகாண்டத்தை விளக்கிற 3 வேதங்களும் தோன்றுச்சு. அதனால் முதல்ல தான் பாத்திரத்தை தூக்கி எறிஞ்ச அதே இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல வன்னி மரத்தோட பொந்தில் ஒரு அரச மரம் முளைச்சிருக்கிறதை பார்த்து அதோட கட்டையால் 2 அரணிக்கட்டைகளை செஞ்சான். ஊர்வசி போன உலகத்துக்கு தானும் போக விருப்பப்பட்ட அந்த அரசன் கீழ் அரணிக்கட்டையில் ஊர்வசி இருக்கிறதாகவும் மேல் அரணிக்கட்டையில் தான் இருக்கிறதாகவும் நடுவில் இருக்கிற கட்டையை மகனாவும் தியானித்து அக்னியை தோற்றுவிக்கிற மந்திரங்களை சொல்லிக்கிட்டு கடையலானா. அங்கே இருந்து போகப் பொருட்களையும் செல்வத்தையும் கொடுக்க வல்ல ஜாதவீதஸ்ங்கிற அக்னி தோன்றுச்சு. அந்த அக்னியை அந்த அரசன் 3 வேதங்கள்லையும் சொல்லப்பட்ட ஆதானம்ங்கிற சடங்கினால் ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணாக்னிங்கிற 3 அக்னிகளாக பிரித்து தன்னோட புத்திரனாக ஏற்றுக்கிட்டான். ஊர்வசி வசிக்கிற உலகத்தை அடைய விரும்பின புரூரவஸ் அந்த 3 அக்னிகள் வாயிலாக வேள்விகளுக்கு தலைவனும் பொறிப்புலன்களுக்கு எட்டாதவனும் சகல தேவதா ஸ்வரூபனுமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிச்சான். பரீட்சித் திரேதாயுகத்துக்கு முந்தின கிருத்தயுகத்தில் ஓம்காரமான பிரணவம் ஒன்று தான் வேதமாக இருந்தது. வேத சாஸ்திரங்கள் அத்தனையும் அதுக்குள்ள அடக்கம். ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வங்கள் கிடையாது. அக்னியும் 3 இல்லை, லௌகிக அக்னி ஒன்று தான், வருணமும் ஒன்று தான், அது ஹம்சங்கிறது. பரீட்சித்
திரேதாயுக தொடக்கத்தில் புரூரவஸ் காலத்தில் இருந்து தான் வேதங்கள் 3, அக்னிகள் 3, வருணங்கள் 3, தேவர்கள் 3ன்னு தோன்றுச்சு. மன்னன் புரூரவஸ் அக்னியை தன்னோட மகனாய் ஏற்றுக்கிட்டான். ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிச்சதால அதோட மகிமையால கந்தர்வலோகத்தை சென்றடைஞ்சான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.